வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகா, இந்த யோகா ஆசனங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு நமது உடலுக்கும் சரி, நமது மனதுக்கும் சரி, நமது ஆன்மாவுக்கும் இது எல்லாற்றையுமே ஒருங்கிணைத்து நமது உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆசனங்கள், யோகா ஆசனங்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஆசனம் என்னென்னா உசட்டாசனம் என்கின்ற ஒரு கேமல் போஸ். அந்த ஆசனம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது, அதனுடைய முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆசனத்தை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமுள்ள இடத்துல ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு சுத்தமான இடத்துலையும் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விரிப்பில் முதல்ல வஜ்ராசனத்தில் நீங்கள் நல்லா உட்காந்துட்டு முதல்ல கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்து பழகிக்கிங்க. அப்படி மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டே இந்த வஜ்ராசனத்திலிருந்து மேலே வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வஜ்ராசனத்தில் மண்டியிட்டு நின்று கொண்டு வலது கையை மூச்சை எடுத்துக்கொண்டே மிக மெதுவாக மேலே தூக்கி அப்படி பின்னாடி சரித்து உங்கள் வலது காலை பிடித்து கொள்ள முயற்சி செய்யவும். அதே போல் இடது கையையும் மூச்சை எடுத்துக்கொண்டே நீங்கள் பின்னாடி அப்படி சரிந்து உங்கள் இரண்டு கால்களையும் இரண்டு கைகளால் பிடித்து கொள்ளுங்கள். ஸோ அப்புறமா மூச்சை எடுத்து அந்த மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக உங்கள் தலையை அப்படி கீழே பக்கவாட்டில், அதாவது பின்பக்கமாக சரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால் அந்த அளவுக்கு நீங்கள் சரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதில் இந்த அதாவது இந்த உங்களுடைய மார்பு பகுதி நல்லா மேலே, அதாவது வளைந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நுரையீரல், அதாவது இந்த நுரையீரல் லங்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையிலே நம்ம கவனிக்க வேண்டியது லங்ஸ் நன்றாக விரிவடைவதால் உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ளே சென்று இந்த ஆஸ்துமா அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனம் மிக சிறந்த நிவாரணமாக இருக்கிறது. உங்களுக்கு லங்ஸில் நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ளே சென்று உடல் முழுவதும் நல்ல காற்று உள்ளே செலுத்தப்படுகிறது. உடல் நுரையீரலுக்கு அதிக சக்தி கிடைத்து உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியை பெறுகிறது. போலதான் உங்களுடைய இந்த வயிற்று பகுதி நன்றாக இந்த வயிற்று பகுதி அழுத்தப்படுவதால் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஜீரண கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அதை இந்த ஆசனம் சரி செய்து கொடுக்கும். இந்த அடிவயிறு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது போன்ற, அதாவது அடுத்தது உங்கள் கால்கள், இந்த கால்களுக்கும் ஒரு நல்ல சக்தியை கொடுக்கிறது. உங்களுடைய தொடை, உங்களது முட்டி இது போன்ற கால்களுக்கும் நல்ல ஒரு வலுவை இந்த ஆசனம் கொடுக்கிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய இந்த மார்பு பகுதி, இதயத்திற்கும் இரத்த ஓட்டம் செலுத்தப்படுகிறது. உங்கள் தலைப்பகுதிக்கும் குறிப்பாக நீங்கள் அது மாணவர்களாக இருந்தால் தலைப்பகுதிக்கும் தலையை பின்னாடி நம்ம சாய்வதால் தலைப்பகுதிக்கும் நல்ல இரத்த ஓட்டம் செலுத்தப்படுகிறது. தலைக்கு இரத்த ஓட்டம் செலுத்தப்படுவதால் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கிறது, ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. மேலும் ஸ்பைனல் கார்டு நன்றாக வளைவு கொடுக்குதால் உடல் முழுவதும் ஒரு நல்ல வளைவுத்தன்மையை பெறுகிறது. அதே போல தான் கழுத்து, இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு அண்ட் பேராதைராய்டு கிளாண்ட் நல்ல அழுத்தம் கொடுக்கப்படுவதால் ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இந்த மாதிரி தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் சிறந்த நிவாரணமாக இருக்கும். இப்போ மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டே உங்கள் ஒவ்வொரு கையாக வலது கை மற்றும் இடது கையை மெதுவாக மேலே கொண்டு வாங்க. மெதுவாக கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக உங்களுடைய அந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு நல்லா ரிலாக்ஸ் எடுக்கணும், நல்ல ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள். மெதுவாக உங்களுடைய அந்த உணர்வு, இந்த யோகாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா உங்களுடைய உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வயிற்று பகுதி மற்றும் உங்களுடைய இதய பகுதி, மார்பு பகுதி, நுரையீரல் அனைத்திற்கும் ஒரு நல்ல இரத்த ஓட்டம் பெறப்பட்டு மிக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு புதுமையாக ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் உணர்வீர்கள். ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.